நியாயத்தை விட சில நேரங்களில் பார்த்திங்கன்னா சரியானது அப்படின்றது மிகவும் சரியாகும். ஸோ என்னதான் நியாயமான விஷயமா இருந்தாலும் கூட கரெக்டான விஷயம் தான் எப்போவுமே ஒரு மனிதனோட வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற விஷயத்தை பேஸ் பண்ணி இன்றைக்கி வீடியோக்கு நான் வெல்கம் பண்ணிக்கிறேன். ஹாய் டியர் லீடர்ஸ், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் ட்ராவல் பண்ண போகக்கூடிய ஒரு ஆள், ஒரு கேரக்டர் அப்படின்ற ப்ராஸ்பெக்ட் அப்படின்ற ஒரு கேரக்டர் எப்படிப்பட்ட கேரக்டராக இருக்கணும், எந்த மாதிரி நம்ம அவங்கள சூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சீக்ரெட்னு சொல்லலாம். அண்டு இந்த விஷயம் நம்ம கரெக்டாக அப்சர்வ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா பல மணி நேரங்கள், பல வாரங்கள், பல மாதங்கள், வருடங்களை நம்ம சேவ் பண்ண முடியும். இந்த ஒரு ஆஸ்பெக்டில் நம்ம ஒவ்வொருத்தரையும் நம்ம சூஸ் பண்ணுறப்ப நமக்கு தரமான குவாலிட்டியான ஒரு மெம்பர்ஸ் ஃபஸ்ட்டு கிடைப்பாங்க. தரமான மெம்பர்ஸ் இருந்தால் மட்டும்தான் குவாலிட்டியான டீம் நமக்கு செட் ஆகும், ஸ்ட்ராங்கான ஒரு பிஸ்னஸ் செட் ஆகும். கரெக்டாக? ஸோ ஃபைன், பார்க்கலாமா? அண்ட் இன்றைக்கி வீடியோக்கு நான் வெல்கம் பண்ணிக்கிறேன். வெல்கம் டு அகம் குளோபல் கேர் லீடர்ஸ் கம்யூனிட்டி. நம்ம கம்யூனிட்டி இஸ் காமன் ஃபார் ஆல் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி அண்ட் லீடர்ஸ். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா பொதுவாக நிறைய பேருக்கு ஒரு அவேர்னஸ் கிடைக்க வேண்டிய ஒரு சப்ஜெக்ட்னு சொல்லலாம். நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஒரு குவாலிட்டியான பர்சனை எப்படி நம்ம சூஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு ஐடியாலஜி நிறைய பேருக்கு அது லேக் இருக்குது அப்படின்றத ஷேர் பண்ணலாம். ஸோ மொத்தத்தில் ஒரு 4 டைப் ஆஃப் பீப்புள் அண்ட் அதற்கான ஸ்கில்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். 4 வகையான மக்கள் இருக்காங்க, அந்த மக்களுக்கான ஒரு ஸ்கில்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த விஷயத்தை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய டீமில் ஆட்களை ஃபஸ்ட்டு சூஸே பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். இட் இஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஸோ இதை நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணலன்னா சரியான நபர்கள் அப்படின்ற ஆட்கள் இருக்க மாட்டாங்க. சரியான நபர்கள் இல்லைனா சரியான பிஸ்னஸ் நடக்காது. ஆப்வியஸ்லி டீமோடையும் நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். ஸோ பிஸ்னஸ் ஜீரோ ஆகிட்டே இருக்கும். ரிப்பீட்டடாக ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இது தவிர்க்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய சீக்ரெட்னு சொல்லலாம். நம்ம எப்படி சார் ஒரு நபரை நம்ம கரெக்டாக இவர் இந்த பிஸ்னஸுக்கு செட் ஆவாரா அப்படின்னு சொல்லி. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இஸ் a வெரி பிக் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த தொழிலுக்கு எந்த மாதிரி ஆட்கள் செட் ஆவாங்க அப்படின்றத நம்ம ஒரு 4 டைப் ஆஃப் பீப்புள் வெரைட்டியை வச்சு ரொம்ப சிம்பிளாக இந்த வீடியோ நம்ம பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு கேட்டகரி என்ன அப்படின்னா, பொதுவாக 2 வகையான மக்கள் இருக்காங்க டியர் லீடர்ஸ். ஓகே, ஸோ அதாவது ஒரு விஷயத்தை ஒருத்தங்க பண்ணுறாங்கன்னா ஏன் பண்ணுறாங்க அப்படின்ற கேள்விக்கான ரொம்ப ஸ்ட்ராங்கான 2 காரணம் என்னென்னா, ரொம்ப வலி இருக்குது லைஃப்பில், மிகப்பெரிய பெயின் இருக்குது அப்படின்னா அதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக பண்ணுவாங்க. ஸோ இன்னொரு கேரக்டர், நிறைய ரீசன்ஸ் இருக்குது, பட் ஆனால் இந்த 2 ரீசனை பேஸ் பண்ணி தான் நம்ம ஷார்ட் பண்ணணும். ஓகே, ஆட்களை ஷார்ட் பண்ணணும். அவங்க தான் ஸ்ட்ராங்காக லாங் டேர்ம் நம்ம கூட வருவாங்க. ஸோ ஜஸ்ட் லைக் தான் எனக்கு ஜஸ்ட் நான் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு வரேன் சார், இந்த மாதிரி ஆட்கள்லாம் சூஸ் பண்ணக்கூடாது. டைம், எனர்ஜி அண்ட் எஃபோர்ட் எல்லாமே வேஸ்ட்டு. ஓகே, ஸோ அப்போ இது எல்லாத்தையுமே யூட்டிலைஸ் பண்ணணும்னா இந்த 2 கேட்டகரி நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு மக்கள்கிட்டையும் அவங்கக்கிட்ட ஸ்ட்ராங்கான ஒரு வலி இருக்கா, பெயின் இருக்கா, எதுக்கு சார் இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு, ஓகே அது இருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்கணும். 2வது, இதை விட ஒருபடி மேலே அப்படின்னு சொல்லலாம், ரொம்ப ஆர்வம் இருக்கா, ஓகே அப்படின்னு கண்டுபிடிக்கணும். எதில் சார் ஆர்வம் இருக்கா? ஸோ இதுதான் 4 டைப் ஆஃப் திங்ஸு, 4 டைப் ஆஃப் பீப்புள், 4 டைப் ஆஃப் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இந்த 4 விஷயங்களில் நம்ம பார்க்குற விஷயத்தில் அதற்கான அந்த ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆர்வம் இருக்கக்கூடிய நபர்கள் ஓகே பெரிய லெவலில் இந்த பிஸ்னஸில் ஸ்ட்ராங்காக நிலச்சி நிற்பாங்க. பெயின்ஃபுல் பர்சன் அப்படின்றவங்களும் ஓகேவா பெரிய லெவல் டெவலப் ஆவாங்க. அண்ட் கம்பேரிட்டிவ்லி இந்த ஆர்வம் அதிகமாக இருக்கவங்க இந்த பிஸ்னஸை ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணுவாங்க. பெயின் இருக்கவங்களும் பண்ணுவாங்க, கம்பேரிட்டிவ்லி ஆர்வம் இருக்கவங்க ரொம்ப பெரிய லெவலில் பண்ணுவாங்க. ஓகே, எனிவே ஸோ இந்த ஆர்வம்னா என்ன சார்? முதல் விஷயம், ஓகே ஒருத்தவங்களுக்கு இந்த தொழில் மட்டும் கிடையாது, பொதுவாக அவங்களுக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வம் இருக்கணும். ஓகே, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஓகே பல விஷயங்களை புதுசாக தேடி கண்டுபிடிச்சி அதை கற்றுக்கிறதுக்கு ஆர்வம் இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக ஒருத்தங்க இருக்காங்களா அப்படின்றத நீங்கள் ஷார்ட் பண்ணணும். ஓகே, அதற்கான விஷயங்கள் நீங்கள் அவங்ககிட்ட பேசி கேட்டு அவங்களுக்கு கற்றுக்கிறதுல ஆர்வம் இருக்கா அப்படின்ற விஷயங்களை செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்கள் அவங்களை எடுக்கணும். ஜஸ்ட் லைக் தட் நான் வேலை செய்கிறேன் சார், நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன், பயங்கரமாக பண்ணுவேன், அந்த மாதிரி ஆட்களை நீங்கள் எடுக்கிறதுக்கு திங்க் பண்ணணும். ஓகே, ஸோ நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க பெருசாக ஜெயிக்க முடியாது. அது நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில் வாய்ப்பு ரொம்ப கம்மி. நிறைய கற்றுக்கிறவங்க தான் பெருசாக ஜெயிக்க முடியும். ஸோ நிறைய பேர் ஜெயிக்க வைக்கிறதுக்கும் அவங்க தான் பெரிய லெவலில் டெவலப் ஆவாங்க. ஓகே டியர் லீடர்ஸ், ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கேரக்டராக அவங்க இருக்கணும். தேடி பல விதமான விஷயங்களை புதுசாக கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்வம் இருக்கக்கூடிய ஒரு நபராக அவங்க இருக்கணும். ஸோ 2வது டைப் மக்கள் என்ன அப்படின்னா,
கற்றுக்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியில் கற்றுக் கொடுக்கறது அதை விட பல மடங்கு முக்கியம். கரெக்டாக? ஸோ அப்போ அந்த ஒரு குவாலிட்டி அவங்களுக்கு இருக்கா அப்படின்றத செக் பண்ணணும். அவங்களுக்கு டீச் பண்ணுறது, ஸோ கோச் பண்ணுறது, அடுத்தவங்க ட்ரெயின் பண்ணுறது, சொல்லிக் கொடுக்குறது, மக்கள்கிட்ட வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த விஷயங்களை வந்துட்டு கைட் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப பிடிச்சிருக்கணும். ஸோ இந்த ஒரு விஷயம் அப்படின்றது செகண்ட் குவாலிட்டி. ஓகே, த வெரி இம்பார்ட்டன்ட் குவாலிட்டி அண்ட் கேரக்டர் ஆஃப் எ பர்டிகுலர் பர்சன் அண்ட் ப்ராஸ்பெக்ட். இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். இந்த ஒரு கேரக்டர் அவங்ககிட்ட இருக்கா அப்படின்றத செக் பண்ணணும். ஓகே, இதில் ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு டைப்பில் இருப்பாங்க. எக்ஸாம்பிள், ஒருத்தங்க லேர்னராக இருப்பாங்க ஆனால் கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. ஒருத்தங்க கற்றுக் கொடுக்குறதுக்கு ஆர்வம் இருக்கும் ஆனால் கற்றுக்க மாட்டாங்க பெருசாக. இந்த மாதிரி பல விதமான சினாரியோஸ் இருக்குது. அப்போ இந்த ரெண்டு கேரக்டருமே ஒருத்தர்கிட்ட இருக்கான்றதை நம்ம செக் பண்ணணும். ஓகே, லீடர்ஸ். அண்ட் தேர்டு ரீட்டெய்லர்ஸ். இவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா ப்ராடக்டை யூஸ் பண்ணுவாங்க அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ராடக்டை சேல்ஸ் பண்ணுவாங்க. ஒன்லி இவங்க இந்த ஒரு ஒர்க்கை தான் பண்ணுவாங்க. ஆனால் இவங்களுக்கும் கற்றுக்கிறதுக்கும் கற்றுக் கொடுக்குறதுக்கும் ஆர்வம் இருக்கா அப்படின்ற ஒரு கேரக்டர், அந்த ரெண்டு குவாலிட்டி இருக்கான்றதை செக் பண்ணணும். ஸோ அப்போ தான் அவங்க ஒரு குவாலிட்டியான ரீட்டெயிலராக இருப்பாங்க, டிஸ்ட்ரிபியூட்டராக இருப்பாங்க. நம்ம டீமில் ப்ராடக்டை சேல்ஸ் பண்ண ஒரு கேட்டகரியாக இருப்பாங்க. ஓகே, ஸோ அப்போ இந்த லேர்னர் அண்ட் கைடு, இந்த ரெண்டு பேருக்கும் இவங்களுக்கு என்ன சார் டிஃப்ரெண்ட் அப்படின்னா, இந்த லேர்னர் அண்ட் கைடு அப்படின்றவங்க தான் அடுத்த ஒரு ஸ்டேஜ் டைப் ஆஃப் பீப்புள். லீடர்ஷிப் குவாலிட்டி நிறைய இருக்கும். ஓகே, ஸோ லீடர்ஸ் அப்படின்ற கேட்டகரியில் ஒரு பயங்கரமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பொறுப்பு எடுத்துக்கிறது, சின்சியராக இருக்கிறது, கொடுத்த வேலையை பர்ஃபெக்டாக பண்ணுறது, இந்த மாதிரி மல்டிபிள் குவாலிட்டிஸ் இருக்குது டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அப்போ அந்த குவாலிட்டிஸ்லாம் ஒருத்தர்கிட்ட இருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணணும். நிறைய லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கும், ஆனால் ஓகே அவங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா கற்றுக் கொடுக்குறதுல ஆர்வம் இருக்காது. ஸோ கற்றுக்கிறதுலையும் ஆர்வம் இருக்காது. ஓகே, அப்போ இந்த லேர்னர்ஸ் அண்ட் கைடு, அதுக்கப்புறம் ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணுறதுலையும் ஓகேவா ஆர்வம் இருக்கணும். அட் த சேம் டைம் லீடர்ஷிப் குவாலிட்டிஸும் இருக்கணும். இந்த நாளையுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா யார் ஒரு கேரக்டர்கிட்ட இருக்கிறோ அவங்க தான் ரியல் ஸ்ட்ராங்கான லீடர்ஸாக இருப்பாங்க. ஓகே, ஸோ அப்போ மற்றவங்களாம் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% மற்றவங்களாம் அவங்கவுங்களுக்கான வேலையை மட்டும் நம்ம கொடுக்கணும். யாரையுமே நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ஸோ ஒரு லேர்னர் இருக்காருன்னா கற்றுக்கிறதுக்கு அவருக்கு என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாம் கற்றுக்கிறதுக்கு நம்ம கைட் பண்ணலாம். ஓகே, கைடு இருக்காருன்னா மற்றவங்களுக்கு டீச் பண்ணுறதுக்கு அவரை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ப்ராடக்டை சேல்ஸ் பண்ணுறவங்களுக்கு அந்த வேலையை மட்டும்தான் கொடுக்கணும். ஓகே, ஸோ அப்போ ஒவ்வொரு கேட்டகரி பீப்புளுக்கும் நம்ம இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் அந்தந்த வேலையை கொடுத்தோம்னா அவங்கவுங்க மாஸ்டராக இருப்பாங்க. லீடராக இருக்கவங்களுக்கு இந்த 3 கேட்டகரியும் சேர்ந்து ஒரு லீடர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லா வேலையுமே நம்ம கொடுக்கலாம். அவங்க தான் பெரிய டீமை பில்ட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க, அவங்கள நிலச்சி நிற்க வைப்பாங்க, ஒரு மிகப்பெரிய தொழில் முனைவோர்களாக இவங்கள மாதிரி ஒரு லீடர்ஸாக உருவாக்குவாங்க. ஓகே, அப்போ இந்த எல்லா குவாலிட்டியுமே ஒருத்தங்களுக்கு இருக்கணும். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ 2 வகையான மக்கள் இருக்காங்க. ஒன்று குவாலிஃபைடு. ஓகே, அதாவது இந்த 4 விஷயத்துலையுமே ரொம்ப ஆர்வம் இருக்கக்கூடிய நபர்கள், பேஷனாக இருக்கக்கூடிய நபர்கள் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரிக்கு குவாலிஃபைடு சிம்பிளி. ஓகே, ஸோ 2வது தகுதியை வளர்க்க தயாராக இருக்காங்க. இந்த 4 பற்றின நாலேஜ் எதுவுமே கிடையாது, கற்றுக்கிறதுலேயும் ஆர்வம் பெருசாக இருக்காது. ஸோ அதே மாதிரி கற்றுக் கொடுக்குறதுலையும் ப்ராடக்டை சேல்ஸ் பண்ணுறதுலையும் அல்லது லீடர்ஷிப்லையும் பெரிய லெவலில் ஆர்வம் இல்லைனா கூட ஒரு மிகப்பெரிய பெயினில் ஒரு நபர் இருக்கார். அவர் அந்த பெயின்லேருந்து வெளியே வர்றதுக்கு என்ன வேணால் உழைக்கவும் கற்றுக்கவும் எல்லாத்துக்குமே தயாராக இருப்பாங்க. இவங்களுக்கு பேர் தான் பெயின்ஃபுல் பர்சன். அப்போ இவங்களுக்கு செகண்ட் ப்ரியாரிட்டி நம்ம கொடுக்கலாம். அதாவது தகுதியை வளர்த்துக்க தயாராக இருக்க நபர்கள். ஃபஸ்ட்டு தகுதியானவர்கள். அந்த 4 குவாலிட்டிஸ் நம்மக்கிட்ட இருக்கா? ஃபஸ்ட்டு இந்த வீடியோவை பார்க்குறவங்க நம்மக்கிட்ட இதில் எதெல்லாம் இருக்குது அப்படின்றத நீங்களே அனலைஸ் பண்ணலாம். வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய லீடர்ஸ் நிறைய உழைக்கிறாங்க, ஆனால் நிறைய கற்றுக்கிறது இல்லை. அதனால தான் பல வருஷங்கள் ஆனாலும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆட்டோ பைலட் மோட் அப்படின்னு சொல்லக்கூடிய பேசிவ் இன்கம்குள்ளே போகிறது கிடையாது. ஸோ மாதம் இறங்கி வேலை செஞ்சால் தான் ஓகேவா வருமானம் வருது அப்படின்ற லெவலில் நிறைய லீடர்ஸ் இருக்காங்க. அது காரணம் இந்த மாதிரி அந்த விஷயத்தை திங்க் பண்ணி அதை ஒரு சிஸ்டமாக க்ரியேட் பண்ணி அதை அழகாக கொண்டு வராமல் இருக்கிறது அப்படின்றத ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ எனிவே குவாலிஃபைடு அப்படின்றது யார், ரெடி டு குவாலிஃபை அப்படின்றது யாருன்றதை கரெக்டாக பிரித்து அதற்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரெயின் பண்ணுறப்ப ஸோ வி வில் கெட் எ வெரி பிக் பிஸ்னஸ். நம்மளோட விதியை நம்ம தான் வடிவமைக்கணும். ஸோ நம்ம யாரையும் ப்ளேம் பண்ணக்கூடாது. இந்த விஷயங்களை நம்ம கற்றுக்கிட்டு நம்ம டீமில் அப்ளை பண்ணி பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிஸ்னஸை க்ரியேட் பண்ணணும். நிறைய பேருக்கு அந்த விஷயத்தை சொல்லி கொடுத்து அவங்களே ஒரு பிஸ்னஸ் ஆண்டர்ப்ரனர்ஸாக க்ரியேட் பண்ணணும். ஓகே, இந்த ஒரு சப்ஜெக்டில் அகம் லீடர்ஸ் கம்யூனிட்டி 0லேருந்து ஓகேவா ஸோ அப் டு த டாப் வரைக்கும் போகிறதுக்கான ஒரு கம்ப்ளீட் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் வந்துட்டு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு லெவல் 1லேருந்து லெவல் 6 வரைக்கும் பல விதமான லெவல்ஸில் ஓகே நீங்கள் அதுக்கு எலிஜிபிளான செக் பண்ணி குவாலிஃபைடான ஆட்களை ஓகே அல்லது குவாலிட்டியை வளர்த்துக்க தயாராக இருக்கக்கூடிய ஆட்களை செலக்ட் பண்ணி எடுப்பாங்க. ஸோ உண்மையிலுமே நீங்கள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியில் பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த நம்பருக்கு கனெக்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களோட டீமில் இருக்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணலாம். யார் இந்த கேட்டகரியில் இருக்காங்க அண்ட் உண்மையிலுமே இனிமேட்டு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு நாளும் பண்ணக்கூடிய ப்ராஸ்பெக்டிங்கில் இந்த மாதிரி ஆட்களை
ஃபைன் பண்ணி ஷார்ட் பண்ணி ஃபில்டர் பண்ணி நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்கள் டைம், எனர்ஜி, எஃபோர்ட்டு எல்லாமே சேவ் ஆகும். ஓகே, ஸோ இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட், த வெரி பிக்கஸ்ட் சீக்ரெட் அப்படின்னு சொல்லலாம் டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணி ஓகே இந்த ஒரு இண்டஸ்ட்ரியில் பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணுங்கள். தகுதியானவர்கள் எடுங்க. இந்த இண்டஸ்ட்ரியோட பேரை தயவு செஞ்சு காப்பாற்றுங்க அப்படின்றத ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு மேலேயும் தகுதி இல்லாதவர்களையும் தகுதியை வளர்த்துக்க தயாராக இல்லாதவங்களையும் எடுத்து ஓகே அல்லது அவங்க கூட வேலை செஞ்சு இந்த இண்டஸ்ட்ரி பேரையும் கெடுத்து நம்மளும் கெட்டு கைண்ட்லி ஓகேவா, அதற்கு இந்த விஷயத்தை அழகாக யூஸ் பண்ணி நீங்கள் டெவலப் ஆகி இந்த இண்டஸ்ட்ரியை டெவலப் பண்ணி எல்லாரையும் டெவலப் பண்ணுங்கள். ஓகே, டெவலப் பண்ணலாம். டியர் லீடர்ஸ், தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், ஹேவ் அ கிரேட் டே.